ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்களும் நன்றியோடு கூட நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் நீ நல்லவரும் எங்களுக்கு போதுமானவருமாய் இருக்கிறீர். நீர் நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு போதித்து நீர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த நாளிலும் அடியால் இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது என்னை முற்றிலுமாய் நீர் மறைக்க வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். ஆவியானவரே, இந்த வார்த்தைகள் உம்முடையது. வேதாகமத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு எழுத்திலும் ஜீவன் இருக்கிறது கர்த்தாவே. அந்த வார்த்தைகள் இன்றைக்கு தேவ ஜனங்கள் யார் யாருக்கு இந்த வார்த்தைகள் பலனுள்ளதாய் அவர்கள் இருதயத்தை கர்த்தாவே அவர்கள் தோர்ந்து போயிருக்கிற வேலையில் அதை ஊக்கப்படுத்தும் என்றால் ஆவியானவரே உடைய வார்த்தை நீர் அனுப்பும், நீர் பேசும். பேசுகிற ஒன்றும் மாம்சத்தில் வராமல் இருக்க ஆவியானவர் நீர்க்கிறதை கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் சொல்லிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறேன். செபம் கேளும் உங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பக்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த அந்த தலைப்பு என்னன்னா, பஞ்ச காலத்து போஷிக்கும் தேவன். இந்த நாட்கள் கிறிஸ்துமஸ், அதனால கிறிஸ்துமஸ் செய்தியா இருக்கும் நீங்க நினைச்சிருந்திருக்கலாம். பட் ஆனா அருமையான தேவ செய்தியா சிஸ்டர் ஜோனி அவர்கள் ஃபுல்லா சொல்லிட்டாங்க. கர்த்தருடைய ஜீனியாலஜியை சொல்லி எப்படி வருகிறதுன்னு சொல்லி அருமையாய் அவருடைய பெற்ற தாய் தகப்பனை குறித்து எல்லாவற்றையும் அருமையா சொல்லிட்டாங்க. அதனாலதான் என்னமோ கர்த்தர் வேற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். அதனால பஞ்ச காலத்தில் போஷிக்கும் தேவனாகிய கர்த்தர். அப்போ இந்த பஞ்ச காலத்துல போஷிக்கிற கர்த்தருங்கிறதுல கொடுத்த அந்த தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிற முதலாவது ஆள் யார் என்றால் ஈசாக்கு. பாருங்க, ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. இதுதான் நம்ம 26வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த பஞ்ச காலம் உண்டாகும் பொழுது அவன் என்ன பண்றாருன்னா, ஈசாக்கு ஓகே, இந்த இடத்துல நமக்கு வேலை இல்ல, நம்ம பேசாம எகிப்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்ம கண்ணுக்கு பார்க்கும் பொழுது இது நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். நினைச்சு அவன் போக போற பொழுது கர்த்தர் அந்த இடத்துல எந்த மாதிரி நேரத்துல அவன் ஈசாக்கு விதை விதைக்கிறான், எந்த நேரத்துல பலன் கொடுக்குது, ஆனா அவன் என்ன இருதயத்துல அந்த பஞ்ச காலத்துல எப்படி இருந்தது என்றதை நம்ம பார்க்க போறோம். அந்த 2வது 3வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். 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 இந்த இடத்துல இவர் எகிப்துக்கு போறப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாத, நான் சொல்ற தேசத்துல நீ குடியிரு, நான் உன்னோட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆபிரகாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விதிகளையும் அவருடைய கற்பனைகளையும் அவன் கை கொண்டபடினால் அவருக்கு என்ன சொல்றாரு, நான் உன் சந்ததிய வானத்து நட்சத்திரத்தை போல ஆக்குவேன், நான் உன்னை பூமியில இருக்க சகலத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமை கர்த்தர் அவனுக்கு குழந்தை இல்லாத பொழுதே ஆசீர்வதித்ததை நிச்சயமா அவர் தன்னுடைய மகளோட ஷேர் பண்ணிருப்பாரு. சரியா? 2வது அதே மாதிரி அவர் தகன பலியிடும் பொழுது கர்த்தர் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஈசாக்கு பார்த்திருக்கிறார். அப்ப இந்த ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறார். அதான் முதலாவது பஞ்ச காலத்தில் கர்த்தர் நமக்கு காரியங்களை செய்ய முதலாவது நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது அந்த கீழ்ப்படிதலை. நீங்க பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவர் கீழ்ப்படுகிறது மட்டுமல்ல, அவர் சொல்லும் பொழுது ஈசாக்கு உடனே என்ன செஞ்சிடறாருன்னா கேராரிலே அவர் குடியிருக்கிறார். அப்போ அந்த கேராரில அவர் கர்த்தர் சொன்னதை செய்யறதுனால அந்த இடத்துல அவர் சந்தோஷமா இருந்தாரா அப்படின்னு பாக்குறப்ப பார்த்தா அவருக்கு நெருக்கங்கள் வந்தது. நெருக்கங்கள் வராம இல்ல. ஏன் பாக்குறோம்னா, அங்க அபிமெலேக்கிட்ட தன்னுடைய மனைவியை என்ன சொல்றாருன்னா, இவர் என்னுடைய சகோதரின்னு சொல்றாரு இல்லையா? நம்ம பார்க்கும்போது அவருடைய மனைவி அவர் சகோதரின்னு சொல்லும்போது அபிமெலேக்கு பாக்குறாரு. பார்த்தா இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு, இது உன் மனைவிய போய் நீ உன்னுடைய சகோதரின்னு சொல்லி அந்த பேரை எனக்கு பயந்துதான் சொன்ன. அப்ப அந்த இடத்துல ஒரு நெருக்க, தன்னோட மனைவின்னு சொல்ல முடியாத இடத்துலதான் அவர் இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் அந்த இடத்துலதான் அவரை வைக்கிறாரு. நேத்துக்கு போகாத, இந்த இடத்துல இரு. ஆனா நெருக்கம் வரும். ஆனா அந்த நெருக்கம் வரக்கூடிய சூழ்நிலையை நான் மாற்றுகிற தேவனா இருக்கிறார்.
எடுத்துக்கல. அவர் அபிமெலேக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த என்னிடத்துல நீ வந்திருக்கும் பொழுது யாராலும் உன் மனைவியோட சைனிக்கும் அவளை பழிவாங்க வந்தா நான் அவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நிச்சயமா அப்படி செய்கிறவனை நான் கொலை செய்வேன் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துக்கு வரக்கூடிய எதிரியையும் கர்த்தர் அந்த இடத்துல இவருக்கு நன்மை செய்கிறவராக தான் மாற்றுறாரு. அந்த இடத்துலதான் ஈசாக்கு என்ன செய்யறாராம், இந்த முன்னுரையை கொடுத்துதான் பரிசுத்தவான்கள் எழுதுறாரு. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர் எந்த மாதிரி சூழ்நிலையில அந்த பலனை கொடுக்கிறார்? அந்த பஞ்ச காலத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த மனிதன் கீழ்ப்படியும் பொழுது அந்த இடத்துல அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுக்கிறார். சரி, அந்த பலன் கிடைத்ததுக்கு அப்புறமும் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா 22வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தா அவரோட எவ்வளவு காரியங்கள், அவர் போற இடத்துல இவர் தேவ மனுஷன், அவர் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நீ என்னோட இருக்காத, நீ போயிடு அப்படிங்கிறாங்க. ஏன்னா உன்னோட நீ வர வர நீ பலத்து வர, நீ நடக்கிறதெல்லாம் இருக்கு, தயவு செய்து நீ போயிடு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மனுஷன்கிட்ட வேண்டதை நம்ம பாக்குறோம். 22 வாசிங்க சிஸ்டர். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நான் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டான். ஆமென், ஆமென். இப்ப பார்க்கும் பொழுது அவன் கேராரூர்ல இருந்தாலும் அந்த ஜனங்களுக்கு என்னடா இவ வெற்ற இடம்லாம் இவனுக்கு தண்ணி வருது, நம்ம வெற்ற இடம்லாம் ஒண்ணுமே வரல, எங்க வந்தாலும் அப்படின்னு பாக்குறப்ப இவனை எந்த இடத்துல இவன் போனாலும் அவனோட கர்த்தர் இருந்தார். ஏனென்றால் அந்த மனிதன் எப்படிப்பட்டவனா இருந்தால் அந்த சாப்டர் நம்ம வாசிக்கிறப்ப நம்ம ஒண்ணையும் ஏன் இவங்களுக்கு செய்யறாங்க, நமக்கு ஏன் செய்யணும் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி கர்த்தர் சொல்றாரு, நீ கவலையப்படாத, எல்லாரும் உனக்கு இப்படி செய்யறாங்களா, அன்னைக்கு ராத்திரியே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி தர்றாரு. உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் பயப்படாத, நான் உன்னோட கூட இருந்து உன் அப்பாவுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை சொன்னாலும் அதே மாதிரி உன்னை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொன்ன உடனே அந்த ஈசாக்கோட ஆட்டிடியூட பாத்தீங்கன்னா அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை எதிர்பார்க்கிறது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் கொடுக்கிற வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்மகிட்ட கொடுக்கும் பொழுது நம்ம அதை எடுத்துக்கொண்டு நாம் அவரை தொழுது கொள்ளுகிறோமா? அப்போ அப்படி நம்ம தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல பலிக்கு பெருக செய்கிறவரா இருக்கிறார். அதனால பாருங்க, யார் அவனுக்கு சாரி யார் அவனுக்கு தீமை செய்ய நினைக்கிறாங்களோ அவங்களே அந்த இடத்துல பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா 29வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அல்லேலூயா. பார்க்கிறாங்க, இந்த தேவ மனுஷனோட இவரோட கர்த்தர் இருக்கிறார். இந்த பஞ்ச காலத்துல இவரு கை வச்சா, இவரு விதைச்சாருன்னா கர்த்தர் அவருக்கு 100 மடங்கு பதில் கொடுக்கிறார். இவரு வெட்டினாருன்னா அந்த துறவுல தண்ணீர் வருது. அப்போ இதை தயவு செய்து எங்களை சமாதானத்தோட அனுப்பி விடுங்க, நீங்க இந்த பக்கம் போங்க, நான் அந்த பக்கம் போறேன், ஆனா நீங்க எனக்கு தீங்கு செய்யாதபடி எனக்கு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள், ஏனென்றால் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இது எல்லாம் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக்கொள்வதற்கு ஒரே காரணம், கர்த்தருக்கு அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தால். கண்களினால் காண்கிறதை பார்த்து நான் எழுத்துக்கு போகாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். அவருடைய தகப்பனார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததன் நிமித்தம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அவர் அறிந்தவராய் இருதயத்தின் பலகையில் எழுதினவராய் என்ன சொல்றாரு? நான் கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளை இப்படி நடத்துவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்றால் பெற்றோர்களாகிய நாமும் எப்படி நம் பிள்ளைகளை வளர்ப்பதில் கர்த்தருடைய பிள்ளைகளை வளர்ப்பத காரணமா இருக்கு. பிள்ளைகள் நம்மளை பார்த்து அவர்கள் அதை அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்வார்கள். அந்த நேரத்துல அவன் எல்லாத்தையுமே அப்பா செய்யறாருன்னு சொல்றேன், அந்த மாதிரி எங்கேயுமே எழுதப்படல. கர்த்தர் தான் சாட்சி சொல்றாரு,
ஆபிரகாம் ஈசாக்கு இப்படி வளர்த்தாருங்கிறது எங்கேயுமே எழுதப்படல. ஆனா கர்த்தர் சாட்சி சொல்றாரு, வளர்ப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா நம்முடைய இருதயம் அப்படி கர்த்தருடைய வார்த்தைகளால் கர்த்தருக்கு பக்தி வைராக்கியமா இருக்கும் பொழுது அது பிள்ளைகளை வளர்ப்பில் அவன் செய்வான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்த்தர் சொன்னதுக்கு அதே சாட்சியாய் இந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறார். சத்தத்தை கேட்ட உடனே இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போகல. இருந்த இடத்தில் இருக்கும் பொழுது அந்த பஞ்ச காலத்திலும் கர்த்தர் அவரை போஷிக்கிறார். அவரை 100 மடங்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். தேவ மனிதனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அந்த கேராரு ஜனங்களே சொல்றாரு, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் இன்னொரு இடத்தையும் நம்ம பார்க்க போறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய தேசம் என்று அறிந்தும் அந்த இடத்தை விட்டு போனவர்களை நம்ம இங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது ரூத். ரூத்தோட புத்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், பெத்லகேம். பெத்லகேம்ங்கிறது அப்பத்தின் வீடு. அப்படின்னா அந்த இடத்துல அப்பத்துல குறைவே கிடையாது இல்லையா? அந்த இடத்துல குறைவே இல்லாத கூடிய ஒரு அந்த ஹவுஸ் ஆஃப் பிரெட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது அப்பத்தின் வீடா இருக்குது. அந்த இடத்துல இருக்கும் பொழுது நம்ம வாசிக்கலாம் ரூத் 1வது அதிகாரம் 1வது வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவங்க இருக்கிற இடம் இவங்க இருக்கிற இடம் பெத்லகேம். இந்த பெத்லகேம்ல தன் மனைவியோடு 2 குமாரரோடு இவங்க இருந்தவங்க எங்க போறாங்கன்னா அப்பத்தின் வீடை விட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. அந்த மோவாப் நம்ம எல்லாரும் நமக்கு தெரிஞ்சதுதான். நோவாவுடைய அந்த மக்களுடைய காரியங்களினால் வந்தக்கூடிய 2 சந்ததி, அம்மோனியரும் மோவாபியரும். மோவாபியர் தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி கர்த்தர் ஒரு பெரிய சாபத்தை விட்டிருந்தார் அவங்களுக்கு. அப்பேற்பட்ட அந்த தேசத்துக்கு அப்பத்தின் வீட்டுல ஒரு நெருக்கம் வந்தோடனே அப்ப நல்லா கிடைக்குதுன்னு சொல்லி வேற இடத்துக்கு இவங்க போறாங்க. ஆனா அந்த மாதிரி எகிப்துக்கு ஈசாக்கு போகல. இந்த இடத்துல ரூட்டை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இவரை பார்க்கும் பொழுது நகோமியையும் அவருடைய கணவரையும் பார்க்கும் பொழுது அவங்க 2 பேரும் பெத்லகேமை விட்டு அவங்க மோவாபுக்கு போறாங்க. அந்த மோவாபுக்கு போறதுனால அவங்களுக்கு அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்குதா? அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்குதா? இல்ல. அவருக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகளும் இறந்து போறாங்க. 2 மருமகளும் தன்னுடைய கணவர் இல்லாமல். இங்க பார்க்கும் பொழுது நகோமியும் தன் கணவரை இழந்து இப்போ 3 பேருக்கும் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த இடத்துல அவங்க கடைசி வரைக்கும் இருந்தாங்களா? நீ பெத்லகேம்ல அப்ப இல்லைன்னு போனாங்க, ஆனா அவங்க இருந்தாங்களா? கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. 6வது வசனத்தை படிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. பாருங்க, இந்த இடத்துல ஒரு நெருக்கங்கிறது வாழ்க்கையில ஒரு சிறு காலங்கள். அதுக்கு நிறைய காலம். நமக்கு கர்த்தருக்கு 1 நிமிடம் என்பது ஒரு வருஷம், 1 வருஷம், 10 வருஷங்கிறது கர்த்தருக்கு 1 செகண்ட் மாற்றி போட்டுருவாரு. இன்னைக்கு நம்ம பேண்டமிக்ல பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு கிடையாது. ஆனா அதே இதுல அவங்களால பிழைக்க மாட்டாங்கன்னவங்க நல்லா பிழைச்சி இருந்து கர்த்தருக்கு பெரிய சாட்சியா இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருக்கு இந்த காலங்கள் அப்படிங்கிறது கர்த்தருக்கு எல்லாமே லேசான காரியம். இந்த இடத்துல கர்த்தருடைய வீட்டுல இருந்து ஒரு நெருக்கம் வருதுங்கிறதுனால ஆகாரத்தின் அப்பத்தின் வீட்டை விட்டு அவர்கள் தேவனிடத்துல நான் போலாமான்னு கேட்டாங்களா? அதெல்லாம் எதுவுமே எழுதப்படல. ஒன்னே ஒரு வார்த்தை கர்த்தர் எழுதியிருக்கிறாரு, உண்டாயிற்று என்று எரிந்து அங்க இருக்குன்னு சொல்லி மோவாப் தேசத்துக்கு போனாங்க. ஆனா அதே இடத்துல அந்த 1வதுல இருந்து அடுத்த 6வது வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்துல கேள்விப்பட்டு இப்ப கேள்விப்படுறாங்க. ஐயோ அங்கே இருந்திருக்கலாம், அங்க பாருங்க, அதுக்குள்ள அங்க தேசத்துல ஆகாரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தன் 2 மருமக்களையும் அழைத்து கொண்டு அவர் மோவாப் தேசத்திலிருந்து எழுந்து அவர் தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டு யூதா தேசத்திற்கு திரும்பி போகிறாள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் அந்த அந்த நெருக்கங்கிற காலங்கள் வரும் பொழுது மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அப்ப என்ன சொல்றா? நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை பெருமையாய் திரும்ப வர பண்ணினார். எப்படி அவ எப்படி போனாலாம்? மோவாப் தேசத்துக்கு 20வது வசனத்தை பாக்குறப்ப சொல்றா, அவ
அவர் என்ன சொல்றான்னா, நான் எகிப்துக்கு நான் பெத்லகேம்ல இருந்து மோவாபுக்கு போறப்ப எப்படி போனாலாம், நான் நிறைவுள்ளவனாய் போனேன். அப்ப குறைவுள்ளவனாய் போனேன் எகிப்துக்கு, அவ மோவாபுக்கு போனேன்னு அவர் சொல்றாளா? மோவாபுக்கு தானே போனா. பஞ்சகாலம் வந்தது என்று சொல்லி மோவாபுக்கு போனான்னா, பஞ்சகாலத்தில் அவள் போகும் பொழுது அவள் குறைவுள்ளவளாய் போகவில்லை. அல்லேலூயா. பஞ்சகாலம் தான். ஆனா அவர் நகோமி போகும் பொழுது நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை பெருமையாய் வரப்பண்ணினார், கர்த்தர் என்னை பெருமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்திருக்கிறீர்கள், நீங்கள் என்னை ஏன் நகோமி என்பானேன் என்றார். அப்ப எப்படி இருக்கு பாருங்க, நான் இருந்த இடத்துல பஞ்சம், அதனால நான் வேற இடத்துக்கு போறேன்னு சொல்றப்ப இவங்க கையில பெருமையா போல நிறைய கைதோட தான் போயிருக்கு. நிறைவுள்ளவர்களாய் இன்னும் நிறைவு வேண்டும் என்று சொல்லி போயிருக்காரு. இந்த நிறைவு குறைவுபட்டு விடுமோ என்று சொல்லி பெத்லகேம்ல இல்லாம மோவாபுக்கு போறாங்க. ஆனா இங்க கொண்டு போனதெல்லாம் அவங்க தொலைச்சாங்க, வெறுமையா திரும்பி வராங்க. அது என்ன சொல்ற, கர்த்தர் செய்தாராம். நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை பெருமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் உன்னை போட்டுனாரா மோவாபுக்கு? கர்த்தர் நிச்சயமா மோவாபுக்கு போன்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா அது விக்கிரக நிறைந்த வீடு, அதுக்கு போக சொல்லுவாரு அப்பத்தின் வீட்டை விட்டு. ஆனா இவ போயிட்டு கர்த்தர் தான் இதை செய்தார் என்று கிளேசப்படுத்தி, இப்ப நான் எப்படி இருக்கேன், மாறான்னு கூப்பிடுங்க. ஏன்னா நான் இப்ப நான் சந்தோஷமா இல்ல, என்னை நீங்க மாறான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவள் திரும்ப வருகிறாள். ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்த மோவாபிய ஸ்திரீயான மருமகளையும் கூட கர்த்தர் நேசிக்கிறவராயிருக்கிறார். அவர்கள் பெத்லகேமுக்கு திரும்பி வந்தார்கள் என்று நாம பார்க்கிறோம். அப்போ தேவனாய கர்த்தர் எவ்வளவு அருமையானவர். மோவாப் ஸ்திரீயா இருந்தாலும் நகோமியிலே தேவனை பிடித்துக் கொண்டதன் நிமித்தம், அவர் நகோமிக்கு செய்த எல்லா காரியங்களை கண்டதன் நிமித்தம் அந்த காலத்திலும் எல்லாவற்றையும் இழந்து போய் திரும்பியவரா. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ரூத் 2:12 பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப மிகவும் என் இருதயத்தை மிகவும் உற்சாகப்படுத்தக்கூடிய வசனம் இது. ரூத் 2:12, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றாள். ஆமென், ஆமென். இந்த இடத்துல போவார் சொல்லுகிறார் ரூத்தை பார்த்து, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உன்னை பாக்குறாரு, உன் கையில ஒண்ணுமே இல்ல, நீ வெறுமையா இருக்கிற. இந்த நேரத்திலையும் நீ என்ன பண்றேன்னா, உனக்கு கொடுத்த காரியத்துல உண்மையா இருக்கிற. எனக்கு கிடைத்த ஒரே ஒரு உறவு மோவாபிய ஸ்திரீயா இருந்தாலும் தனக்கு கிடைத்த ஒரே உறவு நகோமி. அந்த தேவன் மெய்யான தேவன், என்னுடைய காரியம் நான் அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அந்த ஒரு காரியத்தை அதை செய்யும் பொழுது அந்த இடத்துல அதை பார்க்கிற அந்த நிலத்திற்கு எஜமானியான அவன் போவா சொல்லுகிறான், நீ என்னிட்ட உன் செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ வந்தது யார்கிட்ட தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர்கிட்ட வந்திருக்க. இன்றைக்கு கர்த்தரை சாபரமாக கொண்ட பிள்ளைகளாகிய நாம் உடன்படிக்கையின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் நாம் அடைக்கலமாய் வரும் பொழுது அவராலே நமக்கு நிச்சயமான நிறைவான பலன் கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். இந்த காலங்களை பார்க்கும் பொழுது ஏன் இந்த நெருக்கங்கள்? ஆனா நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் கர்த்தர் நம்மளிடம் சொல்வது. அவள் எப்படி ரூத் நகோமியை பிடித்துக் கொண்டாலோ, விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு நான் அதையே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அதையே நான் செய்வேன் என்ற பொழுது அவருடைய சட்டைகளின் கீழ் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அந்த எந்த நகோமி சொன்னாலோ அப்ப வரும் அதே அந்த ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சொல்றாங்க, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இஸ்ரவேலில் பிரபலமாக கிடவது, இஸ்ரவேலில் பிரபலமாக்குறது அவன் பேர் என்று சொல்லி சொல்லும் பொழுது எந்த இடத்துல அவள் வாரா என்று என்னை சொல்லுவார்கள் என்று சொன்னாரோ அந்த இடத்துல கர்த்தர் அதை மதுரமான காரியங்களாய் மாற்றுகிறாள். அவளுக்கு சந்ததியே இல்லாம இருக்க பொழுது அவளுக்கு அவளுடைய மடியில ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அவள் ரூத் மூலமாய் பெற்றுக் கொள்கிறாள். பையனே இல்ல,
ஆனா மருமகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறது போவாஸ் வழியாய் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுதான் சிஸ்டர் வாசித்தாங்க. யாருடைய வழியில இருந்து பிறக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த போவாசினுடைய மூலமாய் தாவீதின் மூலமாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஈசாக்கை பார்த்தோம், அவர் கீழ்ப்படிந்தார். இந்த இடத்துல நகோமியை பார்க்கும் பொழுது அப்பத்தின் வீட்டை விட்டு வெளியே போகிறார், பஞ்சகாலம் என்று சொல்லி. நான் பஞ்சகாலத்தில் அந்த இடத்துல திரும்ப அவர்களுக்கு வரும்பொழுது கர்த்தர் அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பக்கத்துல இருக்கீங்க கேட்கிறேன், மியூட் பண்ணிட்டேன். போஷிக்கிற தேவனா இருக்க. இப்போ நம்ம அடுத்தது பார்க்கும் பொழுது இந்த பஞ்ச காலத்திலும் கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய தேவ மனுஷர்களை நாம் போஷிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த இடத்துல நாம் பார்க்க போறது சாரிபாத் விதவையை பார்க்கிறோம். இந்த நெருக்கம் தான், அந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை தான் நம்ம இந்த நேரத்துல வாசிக்க போறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் இருக்கீங்களா? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 8. நீங்க 8ல இருந்து 10 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிருந்து உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவள் அவரை பார்த்து, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். அப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவள் அடுத்த 2 தீவாசிரம் 11, 12 கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்பட்டுகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். ஆமேன், ஆமேன். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதையும், இந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு ஸ்திரீயை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த பஞ்ச காலம் இங்க தேசத்துல மழை இல்லாததுனால என்ன எல்லாம் ஆறெல்லாம் வச்சு போயிடுது. இந்த இடத்துல நாம பார்க்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு, கர்த்தருடைய வார்த்தை இந்த தேவ மனிதனுக்கு வரும் பொழுது அவர் என்ன, சாரிபாத் என்ற ஊருக்கு அந்த இடத்துல வர்றார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கருதான். ஆனா அந்த எலியா என்ன சொல்றாருன்னா, நீ முதல்ல அவளை பார்த்து, நீ பயப்படாத, இந்த இடத்துல வந்திருக்குது, எனக்கு எல்லாம் தெரியும், நீ போய் உன் வார்த்தையின் படியே நீ ஆயத்தப்படுத்து, ஒரு அப்பம் பண்ணு, அடம் பண்ணு, அதை முதல்ல என்னிடத்துல கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொல்லுகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பஞ்சத்துல அவளுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பிடி மாவுதான், கொஞ்சம் எண்ணெய்தான் இருக்கு. இதுல அவளால ஒரு அடை தான் செய்ய முடியும். அதை சாப்பிட்டாதான் அவங்க செத்து போகாம 2 பேரும் பிழைக்கலாம். அந்த நேரத்துல அவர் சொல்றாரு, நீ போய் முதல்ல எனக்கு கொண்டு வா. அவள் என்ன செய்தாள்னா, அப்போ கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில உனக்கு எந்த மாவும் குறைஞ்சு போகாது, என்ன ஒரு நாளும் குறைஞ்சு போகாது என்று கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் இதை சொல்லுகிறார் என்றார். அப்போ அவ என்ன 15வது வசனத்தை, அவள் போய் எலியாவின் சொல்படி செய்தாள். அந்த நேரத்துல தேவ மனுஷருடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்து முதலாவது கர்த்தருடைய தேவ மனுஷனை போஷித்ததன் நிமித்தம் கர்த்தர் அந்த இடத்துல என்ன செய்யறாருன்னு பார்த்தா, அவளுடைய பாத்திரத்துல ஒரு நாளும் அந்த இடத்துல எண்ணெய் குறைந்து போகாத அளவுக்கு நம்ம இதை படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனா நான் சுருக்கமா சொல்றேன், அந்த இடத்துல முழுமையாய் கர்த்தர் அந்த எண்ணெய், அவளை பாத்திரத்தை வாங்கி அடுத்த வீட்டுல இருந்து கொண்டு வர பாத்திரத்துல வைத்து எண்ணெய்
உங்க எல்லாருக்கும் சத்தம் கேக்குதா? ஒரு மாதிரி சத்தம் வந்துட்டே இருக்கு, பேக்ரவுண்ட் நாய்ஸ். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த அவருடைய ஊழியக்காரருக்கு அந்த பஞ்ச நேரத்தில் ஒரு பிடி மாதனால் தானும் தன்னுடைய பிள்ளையும் பிழைத்துக் கொண்டு இருந்ததை கர்த்தருக்கு என்று அவள் கொடுக்கும் பொழுது, தேவ மனுஷனுக்கு என்று கொடுக்கும் பொழுது தேவனுடைய திட்டத்தை இவர் தான் போய் செய்யணும். கர்த்தரால அவ்வளவு இருக்கு. அப்ப அந்த காலத்திலும் அவர் என்ன பண்றா, அவள் கர்த்தருக்கு அவள் தேவ மனுஷனை போஷித்தது நிமித்தம் அவளுடைய களஞ்சியத்தில் ஒரு நாளும் குறைவு காணப்படவில்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் அந்த இடத்துல அவளை போஷிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இப்படி அந்த பஞ்ச காலத்துல போஷித்தா அதனால நிறைவான ஆசீர்வாதம் வந்தது. ஆனா அதனால அவளுக்கு அதற்கு பிறகு ஒரு நெருக்கங்கள் வராம இல்லை. ஆனா அந்த நேரத்திலும் கர்த்தர் எப்படி காப்பாற்றுகிறார், இதுதான் நம்ம பார்க்க போறோம். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவைகள் எல்லா காரியங்களும் நடந்த பின்பு என்ன ஆகுதுன்னு பார்த்தா, வாசிங்க சிஸ்டர் 17-18. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். ஆமேன், ஆமேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவ்வளவு போஷிக்கிறா, நான் எல்லாமே செஞ்சனே, ஆனா எனக்கு ஏன் இப்படி வந்தது? நான் உமக்கெல்லவா கொடுத்தேன், எல்லாம் செஞ்சேன். எனக்கு please mute. அப்போ எனக்கு ஏன் இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அவ கேட்கும் பொழுது அந்த தேவர் சொல்றாரு, குமார் எடுத்துட்டவா, அவ எடுத்து என்னிட்ட கொண்டுவான்னு சொல்லி அவளை கொண்டு போய் மேல் மாடியில வைத்து அவர் என்ன சொல்றாருன்னா, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க கொடுத்த இந்த விதவையோட மகன் தானா, எனக்கு அது எவ்வளவு பெரிய துக்கம் அல்லவா என்று சொல்லி அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மாவே அவனுக்கு நீ திருப்பி தாரும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். ஏன் அந்த தேவ மனிதருக்கு இவ்வளோ பெரிய பாரம் இந்த பிள்ளை மேல வந்தது? காரணம், அவ அந்த தேவ மனுஷருக்கு கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம், இல்லைன்னா எலியாவை அவளுக்கு போஷிக்கணும்னு அவசியமே கிடையாது. தேவனுடைய மனிதன் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருக்கிறார் என்று அவளை போஷித்த நிமித்தம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் சுதந்திரத்துக் கொள்கிறான் பாருங்க. அந்த தேவ மனிதன் பாரப்பட்டு அவளுக்காக ஜெபிக்கிறான். இந்த நாட்களை நாம் நினைக்கிறோம், பஞ்ச காலத்திலும் நாம் தேவ மனிதர்களை தாங்க வேண்டும், தேவ மனிதர்களை தாங்க வேண்டும். இது வரப்ப நான் அப்படியே நினைச்சு பார்த்தேன். அப்ப நம்ம இந்த காலத்துல நாம மட்டும் இல்ல தேவ மனிதர்களுக்கு அந்த மனிதர்களுடைய ஜெபம் பாருங்க, மரித்த சரீரத்திலும் உயிரை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அப்போ 22வது வசனத்தை நானே பார்த்தேன். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்த காரியங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். காரணம், அந்த விதவை கர்த்தருக்கு என்று கொடுத்தாள், கர்த்தர் அதை அங்கீகரித்தார். ஏன் பிள்ளைய நீ தாங்கின? அப்போ அப்படியும் இருந்த சத்துரு எந்த காரியங்களை கொண்டு வருகிறான். ஆனால் அந்த தேவ மனிதர் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அப்பனே அவன் செத்துட்டான். ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது. இறந்து போனவனை கர்த்தர் உயிர் அடைய செய்தார். காரணம், அந்த ஊழியக்காருடைய ஜெபம், அந்த ஊழியக்காருடைய பாரம் வர்றதற்கு காரணம் அவளை போஷித்தார். அதற்கு காரணம் அவளுக்கு தேவ மனிதர், கர்த்தருடைய மனிதன் என்பதை அறிந்திருந்தார். உடனே அவர் பிள்ளையை கொடுத்து, நீ அந்த தாயோட பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான். அப்ப அவ சொல்றா, இந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அதே மாதிரி அவரும் தேவ மனுஷனா இருக்கணும் இல்லையா? அவரும் தேவ மனுஷரா இருக்கணும். அப்ப அவர் தேவ மனிதனா இருந்தது நிமித்தம் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த போஷிக்கும் பொழுது, தேவ மனிதர்களை போஷிக்கும் பொழுது எவ்வளவு நிறைவான ஆசீர்வாதம். அதனாலதான் லூக்கால நம்ம பார்க்கிறோம், எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைத்து தேசம் வந்து மிகுந்த பஞ்சாபில் இஸ்ரவேலருக்கு அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அந்த சாரிபாத் ஸ்திரீக்கு கர்த்தர் யார் மேல் இரக்கம் கொள்கிறார் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்தில் அந்த சாரிபாத் விதையின் மேல் இரக்கம் கொள்கிறார். ஏன்னா அவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கடைசி கூட கர்த்தருக்கு என்று கொடுக்கக்கூடிய இருதயமாய் அந்த இருதயம் காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம்.
நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த பஞ்ச காலத்தில் பார்க்கும் பொழுது இவர்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரும் அந்த பஞ்ச காலங்களில் இருக்கக்கூடிய காலங்கள் இருந்தது. நம்ம 2 ராஜாக்கள் 4:38 வாசிக்கும் பொழுது, எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு கூழ் காய்ச்சு என்றான். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய்கொம்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவி இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையிலே தோஷம் இல்லாமற் போயிற்று. ஆமென். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இவனை தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் தான், தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் தான். இவர்களுக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகிறது. அந்த இடத்துலயும் பாருங்க, கர்த்தர் தேவ மனுஷர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய இந்த கோமெட்டிக்காய், அதனால அந்த இடத்துல தோஷம் என்று சொல்லி அதை சாப்பிட்டால் மரணம் என்று சொல்லி அவர்கள் இருக்கும் பொழுது அந்த தேவ மனிதன் அந்த இடத்துல என்ன செய்யறாருன்னா, மாவை எடுத்து பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வாக்கு பண்ணிடுறார். அப்புறம் அந்த பானையிலே தோஷம் இல்லாமல் போயிட்டு, தோஷம் இல்லாமல் போயிட்டு. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் வாழ்க்கைன்றப்ப நிச்சயமா சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நம்முடைய அழிவை உண்டாக்குறதுக்கு ஏதுவான காரியங்கள் வரலாம். ஆனால் தேவ ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது, தேவ மனிதர்கள் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நம்மளோடு கூட இருக்கும் பொழுது ஒன்றுமே நம்மை சேதப்படுத்தாது. கர்த்தர் பாதுகாக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். நம்ம கிடைச்ச இன்னும் ஒரு இதை பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான் இது. என்னன்னா, இதே மாதிரி ஒரு பஞ்சம் சமாரியாவில நம்ம நடக்கிறது நம்ம பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம். நம்ம 7வது அதிகாரத்தை முதல்ல நான் வாசிக்கிறேன். அது என்னன்னு லைன்ல அவங்க எலிசா இந்த இடத்துல நான் பார்க்க பொழுது எலிசா என்ன, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்த நேரத்திலே சமாரியாவிலே வாசலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாக்கோதுமை 1 சேக்கலுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறான் என்றார். எலிசா அந்த இடம் எப்படின்னா பயங்கர பஞ்சம் உண்டாயிருக்குது. பயங்கர பஞ்சம் உண்டாயிருக்கிறப்ப இவர் சொல்றாரு, இந்த இடத்துல எவ்வளவு இருக்கிறதுல விற்கும் அப்படின்னா யாராவது நம்புவாங்களா? அப்போ ராஜாவுக்கு கைலாய் கொடுக்கிற பிரதானி சொல்றான், கர்த்தர் வானத்துல இருந்து மதங்களை திறந்து உண்டாக்குனா கூட இப்படி நம்ம அதை செய்யவே முடியாது அப்படின்னா, இப்படி ஒரு காரியம் நம்ம நாட்கள நடைபெறாது என்று சொல்கிறான். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற தேவ மனுஷன் அந்த இடத்துல சொல்லும் பொழுது அந்த கர்த்தர் எவ்வளவு அந்த பஞ்ச காலத்திலும் செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனால் பஞ்ச காலத்தில் செய்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். கர்த்தர் போஷிக்கிறார், கரெக்ட். ஆனா அந்த இடத்துல போஷிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், அதுதான் நம்ம இந்த குறிப்பின் மூலமா நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்க்கும் பொழுது இந்த இடத்துல குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள். அப்ப அந்த 4 குஷ்டரோகிகள், அந்த குஷ்டரோகிகள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 4 பேர் அந்த ஒளிமுக வாசல் இருக்கிறப்ப நம்ம எங்க இருந்தா நமக்கு ஒண்ணுமே கிடையாது, நம்ம சாகதான் போறோம். அதனால இங்க சாகிறத விட நம்ம பேசாம யார் நம்மளுடைய எதிரியோ அவனுடைய ராணுவத்துக்கு போவோம். அங்க நம்ம போய் நம்மளை பார்த்து இவன் தான் தெரிஞ்சுக்காம இருந்து கொடுத்தாங்கன்னா சாப்பாடு இருந்தா பிழைப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம எதிரிகளுடைய இடத்துலயே தாவும். இங்க இருந்து பத்தி இல்லாம தாவறதுக்கு அங்க நம்ம எதிரிகளுடைய கேம்ப்ல அட்லீஸ்ட் சாப்பிட்டாது நம்ம கொஞ்ச நாள் உயிர் வாழலாம்னு சொல்லிட்டு அவங்க இருட்டோட புறப்பட்டு சீரியருடைய பாளையத்துக்கு போகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ வசனம் 6 படிங்க சிஸ்டர். ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்குள் ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில்
போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகளை இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இங்க பார்க்கும் பொழுது இவங்க சீரிய ராணுவத்துக்கு போகும் பொழுது அந்த சீரிய ராணுவத்துல குதிரையோட சத்தம், ராணுவத்தோட சத்தம் இதெல்லாம் கேட்டுட்டு அந்த எதிரியோட கேம்ப் நினைச்சிடுறாங்க, ஐயோ இவங்க எல்லாரும் நம்மள பிடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் போட்டுட்டு இருட்டாய் அவங்க கூடாரத்துல என்னென்ன வச்சிருந்தாங்களோ எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு நம்ம உயிரை மட்டும் பிராணன் மட்டும் காப்பாற்றி கொண்டால் போதும்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு அந்த சீரிய ராணுவம் ஃபுல்லா போயிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த 4 குஷ்டரோகிகளும் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவ்வளவு எல்லா பொருளும் இருக்குது. அப்ப அந்த இடத்த பார்த்துட்டு நல்லா குடித்து எல்லா வெள்ளி பொண்ணு எல்லா வஸ்திரங்களையும் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்துல ஒளிய வச்சுட்டு அப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த பஞ்சகாலம் அங்க இருக்கு, கர்த்தர் இங்க கொடுத்துட்டாரு, இங்க எல்லாம் வந்துருச்சு இந்த குஷ்டரோகிகளுக்கு எல்லாம் எடுத்துட்டு. ஆனா இந்த அடுத்த வசனத்தை பார்க்கணும். இந்த 9வது வசனத்தை நீங்க வாசிங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் வரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். ஆமேன் ஆமேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவங்க ஒரு குஷ்டரோகி. ஆனா அவங்களோட இருதயத்தை யோசிச்சு பாருங்க. இவங்க எத்தனையோ பேரால் நிராகரிக்கப்பட்டவங்க, அசுத்தமானப்பட்டவர்கள் என்று. இந்த இடத்துல பார்க்கும்போது இவங்களுக்கு இவ்வளவு செல்வம் வந்துருச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க மட்டும் போய் நல்ல ஹாப்பியா இருந்திருக்கலாம். அப்ப எல்லாரும் இவங்கள்ட்ட வந்திருக்கலாம். இவங்க பெரியதா எவ்வளவு வெள்ளி பொண்ணு எல்லாம் அத்தனையும் இருக்குது. ஆனா அவர்களுடைய இருதயம் எப்படி காணப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நற்செய்தி என்ன? நம்மை பிடிக்க வந்த நம்மளுடைய எதிரிகள் நம்மளை விட்டு ஒழிந்தார்கள், இன்றி நமக்கு எல்லாமே சுதந்திரம், எவ்ரிதிங் எல்லாமே நமக்கு தான். அதனால் நம்ம இதை போய் சொல்லணும். நான் அப்படி மௌனமா இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். நாம் ராஜாவின் அரண்மனைக்கு இதை போய் அறிவிப்போம் என்றார்கள். ஆமேன். இந்த வார்த்தையை நான் நினைக்கும் பொழுது, இந்த பிரேயர் ஆரம்பிக்கும் பொழுது ஜோனி அவர்கள் சொன்னாங்க, இது இயேசு பிறந்தார், பாலகன் பிறந்தார். ஆனா இந்த சுவிசேஷத்தை நாம் ஒவ்வொருவரும் அறிவிக்க வேண்டும். நம்ம மேல விழுந்த கடமை. இன்னைக்கு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, இன்னைக்கு இருக்காங்க. என் கர்த்தர் இயேசுவின் ரத்தப்பட்ட விடுவதில் எனக்கு பாதுகாப்பு. கர்த்தர் போகையிலும் ஆசீர்வதிக்கிறார், வருகையிலும் ஆசீர்வதிக்கிறார், அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறேன், எனக்கு ஆசீர்வாதம். என் மாற்று செய்யும் தொட்டியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், எனக்கு ஆசீர்வாதம். என் பிள்ளைகள் எல்லாம் என் பந்தய சுற்று ஒளிமறை சென்றிருக்காங்க, எனக்கு ஆசீர்வாதம். இப்படி எனக்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதனால் அந்த கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நாம் சொல்ல வேண்டியது நம் அனைவர் மேலும் விழுந்த கடமை. அத நம்ம ஒரு வித்தை நம்ம எல்லாரும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு எப்படி அந்த குஷ்டரோகிகள் சொன்னாங்களோ, நம்ம இல்லைன்னா குற்றம் நம் மேல் சுமரும். அப்படின்னா என்ன? பவுலதான் சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு மேன்மேல் எனக்கு எந்த இடமும் இல்லை, இது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். இதேதான் அவன் சொல்றான் குஷ்டரோகி. நாம போய் இதை சொல்லணும், குற்றம் மேல் சொல்றது நமக்கு ஐயோ. அப்படின்னா இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இன்றைக்கு நாம் நிற்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய சுத்த கிருபை. அப்போ அந்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் தாபரமாக வந்த ரூத்துக்கு எப்படி அவர் சட்டைகளின் கீழ் நிறைவான ஆசீர்வாதம் கிடைத்ததோ, நமக்கு இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது என்றால் அது தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் நாம் அடைக்கலமாய் வந்ததனால். அப்படின்னா நம்ம பெற்று நம்மளும் நம்ம பிள்ளைகளும் நம்ம குடும்பமும் நம்ம சந்தோஷமா இருந்தால் மட்டும் போகாது, குற்றம் நம்ம மேல் சுமரும், நிச்சயமா சுமரும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம யாரை பார்க்கிறோமோ நிச்சயமா நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும் அவங்களுக்கு. இது பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில இது நடந்தது. இது ஒண்ணும்
பிராகிங் கிடையாது. இன்னைக்கு காலம்பர கூட நான் நினைச்சு நம்ம சாட்சி சொல்லுவோமா வேணாமா? அப்போ இல்ல, சொல்றதுல தவறு கிடையாது. நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் நமக்கு செஞ்சதை சொல்லணும்னா நான் என்ன, நான் சொத்தமாக்கினவங்க 10 பேர் இல்லவா, எங்க நீ ஒருத்தவங்களும் இருக்க 9 பேர் எங்கன்னு கர்த்தர் கேட்பாரு. அப்போ நம்ம சுவிசேஷத்தை இன்றைக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு சிறு காரியங்கள் நடந்தாலும் நாம் சொல்லும் பொழுது அது அடுத்தவங்களுக்கு ஒரு பக்தி வைராக்கியத்தை ஏற்படுத்தும். அந்த சுவிசேஷம் தான். அதனாலதான் நம்ம பார்க்கிறப்ப, நம்ம எஸ்தர்ல பாக்குறப்ப அவன் சொல்லுவாரு, மொர்தெகாயே அவள்கிட்ட சொல்லு, எஸ்தர் ராஜத்தியே, இந்த கர்த்தர் உனக்கு ஏன் இந்த மேன்மையை கொடுத்தாரு? வேற யாராவது கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் கொடுத்தாரு? நீ இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நீ உன் மூலமா ரட்சிப்பு வரும். நீ போயிட்டனா கர்த்தர், நீ இதை செய்யாம இருந்தனா, நீ இன்றைக்கு நீ போய் அகாசுவருக்கு நேரம் நீ நிக்க மாட்டேன்னா, கேட்க மாட்டேன்னா, ரட்சிப்பு வேறு வழியாய் வரும், உனக்கு அந்த பதவி போயிடும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுதும் தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர். கர்த்தர் நம்மளை இந்த வாழ்க்கையில நான் போனேன், கண்ணீரோட வார்த்தையில போனேன், எனக்கு போஷிக்க இல்லாத காலங்கள், வேலை இல்லாத காலங்கள்ல போன, ஆனா கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள், ஒன்றும் கிடையாது. அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டேன் என்று சொல்லி இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும். வாழ்க்கையில வார்த்தையை அறிக்கையிடுங்க, இருதயத்துல எழுதி வார்த்தையை அறிக்கையிடுங்க. அது ரட்சிப்புக்கு ஏதுவாகும். அது கர்த்தர் உங்களை நடத்துவார். ஒண்ணுதான ஒரு சின்ன பிரேயர், நீங்க கர்த்தரே அவங்க கூட பேசுவார். நீங்க அதுக்காக இதை விட்டுறணும் அதை விட்டுறணும் கிடையவே கிடையாது. தேவனிடத்துல போங்க, பேசுங்க ஒரு சிறு பிள்ளைய போல சொல்லி நம்ம சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த குஷ்டரோகிகள் தங்களுடைய பஞ்ச காலத்தில் தாங்கள் பெற்றுக்கொண்ட பொழுது அவங்க அப்படியே ஓடி போடவில்லை. அந்த பஞ்ச காலத்திலும் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து எதற்காக, எந்த இடத்துல இருந்து நாம் வந்தோங்கிறத உணர்ந்து அந்த ஜனங்களுக்கு, ஐயோ நம்மளோட வந்தவங்க எல்லாம் அந்த பாளையத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு பஞ்சத்துல நெருக்கப்பட்டிருக்காங்க, நம்மளே தின்னா நல்லது கிடையாது, நம்மள போல இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லணும் என்று சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க, நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே மாதிரி கர்த்தர் ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிறார். 2 மரக்கால் கோதுமை, 1 சேக்கல், 1 மரக்கால் கோதுமை, ஒரு சேக்கலுக்கு 4 நேரத்துல சமாரியாவில் நெற்குள் ஒளிமுக வாசல்ல சொன்னபடியே கர்த்தர் அதை செய்தார். அது அப்பதான் அவன் சொல்றான், அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த பிரகாரமத்தானே அவனுக்கு நடந்தது. யார் சொன்னானோ அவன் அதை பார்ப்போம். அந்த பிரதான தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்தர், இதோ கர்த்தர் வானத்திலிருந்து உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்ணினாலே இதை காண்பாய், ஆனால் நீ இதை சாப்பிட மாட்டாய். அப்படி சொன்னபடியே அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஜனங்கள் அவன் மேல் நெருக்கியதனால் அவன் செத்து போனான்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் அந்த இடத்துல ஊழியக்காரருடைய வார்த்தையை தேவன் நிலைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அதே நேரத்திலும் அந்த பஞ்சகாலங்களில் கர்த்தர் போஷிக்கும் பொழுது நாம் மட்டும் பிறருக்கு நாம் அதை அறிவிக்கிறவர்களாய், பிறருக்கு பங்கிட்டு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சாரிபா தன்னிடத்தில் இருந்த முதலாவது பெஸ்டை அவள் கொடுத்தாள். தன்னிடம் கடைசி லாஸ்ட் இந்த பெஸ்ட் தான் அவளுக்கு. அதை கொடுத்தது நிமித்தம் ஒரு நிறைவான ஆசீர்வாதம். பிறகு வந்த நெருக்கத்திலும் தேவ மனிதனிடத்திலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டால், இதே போல இங்கு பார்க்கும் பொழுதும் அந்த குற்றம் நம்மில் சுமரும் என்று சொல்லி அவர்கள் போன பொழுது அந்த முழு இடத்திலும் பார்க்கிறோம். அந்த முழு ஜனங்கள் எல்லாருமே அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் நிறைய பஞ்ச காலத்துல சொல்லலாம், யோசேப்பை சொல்லலாம். யோசேப்பு பார்க்கும் பொழுது பஞ்சகாலத்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவன் யோசேப்பு பரிசுத்தமானவனாய், கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி, இந்த 5 விரல் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி, கரெக்டா 5 கோடு, அந்த 5 வட கர்த்தருக்கு முன்பாக அவன் கையை வைத்திருந்தான். அதனால அவன் அந்த அவருடைய தனக்கு யார் பதவி கொடுத்தானா அந்த போத்திபாருடைய மனைவி அவளோட செய்யும் பொழுது அவன் பாவத்துக்கு அடிமை. அந்த பாவத்தை விட்டு ஓடுனா வாலிபனா இருந்தாலும், அவன் இருக்க வேண்டியது சிறைச்சாலையா இருந்தாலும், கர்த்தர் அவனை அவன் யோசேப்போடு கர்த்தர் இருந்ததன் நிமித்தம், அவன் பரிசுத்தமாய் தன்னை காத்துக் கொண்டதன் நிமித்தம் கர்த்தர் அவளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் அந்த விஷனை அவன் இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய அந்த கிருபையை கொடுத்தார். அதன் மூலமாய் அவன் உயர்த்தப்பட்டு அவனுடைய ராஜாவுக்கு அடுத்தவனாக அவன் இருக்கும் பொழுது அவனுக்கு திருமணம் நடக்கிறது. அவன் எந்த கஷ்டமான பட்டு நமக்கு எதுவுமே சொல்லணும், அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவன் விற்கப்பட்டு எவ்வளவு சிறைச்சாலையின் அனுபவம் இருந்த பொழுதும் அவன் கர்த்தரால் அவன் உயர்த்தப்படுகிறான் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 41:50 வாசிங்க சிஸ்டர். 50:51. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபாரின் குமார்த்தியாகிய அஸ்நாத் அவனுக்கு பெற்றாள்.
யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். பாருங்க, அந்த 5 வருஷத்துக்கு முன்னையே கர்த்தர் 2 குழந்தைகளை கொடுக்கிறார் அவருக்கு. அல்லேலூயா. அந்த குழந்தையை கொடுத்து அந்த 2 குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் என்னை எல்லாம் குப்பையில போட்டாங்க, ஆனா என்னை கொண்டு வந்து கர்த்தர் இந்த இடத்துல வைத்து என்னை உயர்த்தினார் என்று சொல்லி முதலுக்கு கர்த்தரின் குடும்பத்தையும் அனைத்தையும் செய்த தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி என்னோட பிரதர்ஸ்ல எனக்கு செஞ்ச அவ்வளவு காரியத்தை கர்த்தர் என்ன மறக்க பண்ணிட்டாரு. மனாசே, இந்த சிறுமைப்பட்ட தேசத்தில் என்னை கர்த்தர் பலுகி பெருக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தா 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய 7 வருஷம் பஞ்சகாலம், தேசம் எல்லாம் பஞ்சம். ஆனா எகிப்து தேசத்துல மட்டும் ஆகாரம் இருந்தது. எகிப்து தேசத்துல ஆகாரம் இருந்ததுக்கு ஒரே காரணம் யோசேப்பு அங்கு இருந்தது நிமித்தம். அந்த பஞ்சத்திலும் ஆகாரம் இருந்ததுக்கு ஒரே காரணம் யோசேப்பு. யோசேப்போடு தேவன் இருக்கிறார். அவன் எகிப்து தேசங்கும் எங்கும் பஞ்சம் உண்டான பொழுது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அப்ப சாமுவேல் சொல்றா, நீங்க யோசேப்படுத்த போங்க, அவன் சொல்றபடி செய்யுங்க. ஏன்னா தேவன் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்திற்கு விற்றான். பஞ்ச எகிப்து தேசத்தில் ரொம்ப கொடுமையா இருந்தது, எவ்வளவு கொடுமை அந்த இடத்துல. ஆனா எல்லாரும் அவ்வளவு பஞ்சம் இருந்த பொழுதும் எல்லாரும் எங்க வந்தாங்க தானியம் கொள்ளுபடிக்குன்னு பார்த்தா அந்த எகிப்திற்கு வந்தார்கள். அந்த எகிப்திற்கு வந்தார்கள். ஏன்னாச்சே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தது நிமித்தம் அந்த இடமானது ஆசீர்வதிக்கப்பட்டது. இவன் அவனுடைய பிரதர்ஸ் எல்லாம் நீ என்னை கொண்டுடுவியா அப்படின்னு நினைச்சு அவன் யாக்கோபு இறந்ததுக்கு அப்புறம் அழும்பொழு சொல்லுகிறான், இல்ல உங்களை இந்த நாள்ல போஷிக்கும்படிதான் கர்த்தரை நீங்க அனுப்பி இருக்கிறார். அவருக்கு தெரியுதா? அப்போ அந்த இருதயத்தை கர்த்தர் அவர்கள் செய்த அத்தனையை கர்த்தர் மாற்றிட்டாரு. அவன் கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டதன் நிமித்தம் அவனுக்கு இருந்த அந்த கசப்பு வந்திருக்கலாம், ஆனா அதை மறக்க பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து மனாசே என்று பெயரிட்டு அவனுக்கு நெல்ல கருதி எல்லா வசதிகளையும் அவனை பழுகி பெருக பண்ணி எப்ராஹிம் என்ற ஒரு குழந்தையை கொடுத்து அந்த இடத்துல அந்த பஞ்ச காலத்திலும் அவனை போஷித்து அவனுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்ல, அவன் இருந்த தேசத்திற்கு ஆசீர்வாதம், அவனுடைய குடும்பத்தாருக்கு ஆசீர்வாதம். இப்படியாய் பஞ்ச காலத்திலும் கர்த்தர் போஷித்து தான் யார் என்று தன்னுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டிய எதை செய்தாலும் கர்த்தருக்கு நாம் எதை செய்தாலும் நாம் அவற்றை உற்சாகமாய் கர்த்தருக்கு செய்யும் பொழுது கர்த்தர் அது கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவன் இந்த நாட்கள்ல நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். ஈசாக்கையின் குறித்து பார்த்தோம். அவன் இருந்த எகிப்து தேசத்திலே பஞ்சம் இருந்த தேசத்திலே அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் அவன் எகிப்திற்கு போகாமல் இருந்த நிமித்தம் 100 மடங்கு அந்த இடத்துல அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். நம்ம பார்க்கிறோம் கர்த்தரால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். ரூத்துடைய புத்தகத்துல வாசிக்கும் பொழுது நகோமியை பார்க்கும் பொழுதும் பெத்லகேமின் அப்பத்தை விட்டு போனால் போகும்போது நிறைவாதான் போனா, ஆனா திரும்பி வரும்பொழுது குறைவாய் வந்தாலும் கர்த்தர் அந்த இடத்தில் தன்னிடத்தில் வருகிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று நாம் பார்த்தோம். பஞ்ச காலத்திலும் அந்த சாரி பார்த்துகிறதை தனக்கு இருந்த ஒரு கை மாவை ஊழியக்காரருக்கு என்று கர்த்தருடைய தேவ மனுஷன் என்ற பொழுது அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துகிறார். எல்லா இடத்திலையும் பார்த்தா கர்த்தர் உடன்படிக்கையின் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்தில் தன்னை தாபரமாய் கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அந்த இடத்துல அவருடைய நாமத்தை கர்த்தர் அந்த இடத்துல மகிமைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அதே விதமாக அந்த குற்றரோகியோட வாழ்க்கையிலும் நாம் பார்க்கும் பொழுது நிறைவான காரணம் அந்த இடத்துல ஊழியக்காரர் சொல்றாரு, இந்த நாள் இது விதைக்கும், இந்த நாள் இது விற்குன்றது அதே காரியத்தை ஊழியக்காருடைய வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். இதே போலதான் யோசேப்பருடைய வாழ்க்கையிலும் அது பஞ்சகாலமாய் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அவன் பாவம் செய்யாதவனாய் அவன் பரிசுத்தமாய் தன்னை காத்துக் கொண்டது நிமித்தம் அவனுக்கும் அவன் இருக்கும் தேசம் அது எகிப்து தேசமாய் இருந்தாலும் அந்த இடத்திலும் கர்த்தர் போஷித்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். இதனால் கர்த்தர் அருமையா இன்றைக்கு என்னோடு கூட எனக்கு கொடுத்த இந்த அத்தனை பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கர்த்தர் உங்களோடு கூட யார் யாருக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இது ஒவ்வொரு பாயிண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதும் கர்த்தர் என்னோடு கூட பேசினார்.
அதனால கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம் கண்களை பிடித்திருக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தையை உங்களோடு கூட தேவ ஜனங்களோடு கூட நான் பகிர்ந்திருக்கிறேன். கர்த்தாவே தகப்பனே, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் உங்களுக்கு பஞ்ச காலங்களாய் காணப்படலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தரை தாபரமாய் கொண்ட ஒவ்வொரு சுற்றுக்கான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயாவோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. வார்த்தை ஒரு நாளும் பெரிதாய் திரும்புவது கிடையாது கர்த்தாவே. இந்த நோக்கத்தோடு இந்த பஞ்ச காலத்தை குறித்தும் கர்த்தனால் தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றும் எதை குறித்தும் நீ கவலைப்படாதே என்று சொல்லும் கர்த்தர் நீர் பேசியிருக்கிறீர் கர்த்தாவே. களஞ்சியங்கள் நிரம்பட்டும். கர்த்தர் நிரப்பும் பொழுது அதை கொடுக்கக்கூடிய இருதயங்கள் உருவாகட்டும். கர்த்தர தேவ மனுஷருடைய வார்த்தையை குறித்து ஒரு நாளும் எந்த மனுஷருடைய வாழ்க்கையிலும் ஒரு சந்தேகம் இல்லாமல் கர்த்தர் செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் அதற்கு நிறைவான பலனை கொடுக்கிறீர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடும் பொழுது எல்லாவற்றையும் புசிக்க குடிக்க எல்லா ஆகாரத்தையும் கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. அத்தனையோ மட்டும் ஸ்தோத்திரம். ஆனால் பெற்றுக்கொண்ட பிறகு உண்மையும் கர்த்தரிடத்திலிருந்து எத்தனை காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்ட பொழுது இந்த குஷ்டரோகிகளை போல நாங்களே இருந்தோம் என்று சொல்லாமல் குற்றம் நம்மை சுமரும் என்று சொல்லி நாங்கள் அதை பிறருக்கு கொடுக்கிறவர்களாய் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட சுவிசேஷத்தையும் பிறருக்கு பங்கிட்டு கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு சேனையை நாங்கள் உருவாக்க எங்களுக்கு நீ கிருபை கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் மட்டும் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளுங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தார். இந்த பஞ்ச காலத்திலும்